உங்களை நாங்கள் ஒரு காலம் சந்தேகம் கொள்ள மாட்டோம், நீங்கள் சாதாரணவர்களா? நபி அவர்களே உங்களை நம்பிக்கை கொண்டு வகி எழுதுவதற்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நபி அவர்களுக்கே நீங்க வகி எழுதியிருக்கிறீங்க. அப்ப நீங்க மிகவும் நம்பிக்கைக்குரியவர். எனவே நீங்கள் தான் எங்களுடைய காலகட்டத்திலும் குர்ஆனை எழுதுவதற்குண்டான பொறுப்பை எடுக்க வேண்டும். குர்ஆனை ஆய்வு செய்து அதை ஒரே முஸ்ஹஃபில் ஒன்று திரட்டக்கூடிய பொறுப்பை நான் உங்களிடத்தில் தருகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ குர்ஆன் ஷரீஃப் அதை பாதுகாக்குகிற விதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை பாதுகாக்கின்ற முறை எடுத்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே, ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஷரீஃபிலே நமக்கு தெரிகிறது. இப்போ விஷயம் என்ன? எழுத்து வடிவில் குர்ஆன் வந்திருக்கிறது. இந்த எழுத்து வடிவு குர்ஆனா இல்லையா? இப்போ அதுதான் பேச்சு. அல்லாஹ்விடத்திலிருந்து குர்ஆன் ஓசையில் வந்ததா, புத்தகமாக வந்ததா, அது விவாதம் அல்ல. ஆயத்துக்களை, நிறைய ஆயத்துக்களை சொன்னார்கள். உங்களிடத்தில் நாங்கள் கிதாபாக தந்திருந்தால் அதிலும் இந்த மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? நம்பியிருக்க மாட்டாங்க. அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உங்களுடைய உள்ளத்திலே இதை இறக்கினார் என்று ஒரு வசனத்தை ஓதுறாங்க. ரூஹுல் அமீன் அவர்கள் தான் உங்களுடைய கல்வியிலே இந்த வசனத்தை இறக்கினார், வசனத்தை ஓதுறாங்க. சில வசனங்கள்லாம் ஓதி காட்டுறாங்க. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அப்போ குர்ஆன் ஓசை வடிவில் தான் வந்தது. இப்போ நம்ம தலைப்பு அதுவல்ல, குர்ஆன் ஓசை வடிவில் வந்துச்சா புத்தகமாக வந்துச்சான்னு சொல்லி. இப்போ நம்ம அது சம்பந்தமா விவாதம் பண்ணல. எழுதப்பட்ட குர்ஆன், அந்த எழுதப்பட்ட குர்ஆனில் எழுத்து பிழை இருக்கிறதா? அதை ஒழுங்கான முறையில் நீங்க நிரூபிக்கணும். எழுதப்பட்ட குர்ஆனில் எழுத்து பிழை இருக்கிறதா? இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எழுதப்பட்ட குர்ஆன்ல எழுத்து பிழை இருக்குன்னு சொல்றது நச்சு கருத்து இல்லையா, அது யூத கருத்தும் இல்லையா, இது நல்ல மூமினுடைய கருத்தான். இதுவரைக்கும் யாராச்சும் ஒரு மூமின் அதை சொன்னாரா? முதல்ல இந்த கருத்தை சொன்னது யகூதி தாங்க. முதல்ல குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்ற கருத்தை சொன்னது ஒரு யகூதி தான். இது தெளிவான முறையில் ஆதாரம் இருக்கிறது. மட்டுமல்ல, இவங்க எதையெல்லாம் குர்ஆன்ல சாட்டு போட்டிருக்காங்களோ எழுத்து பிழை இருக்கிறது என்று சொல்லி, அதையெல்லாம் பிழை என்று சொன்னது யகூதி தான். அதையெல்லாம் பிழை என்று சொன்னது யகூதி தான். அப்ப இது யகூதியினுடைய கருத்து இல்லை என்று இங்கே உங்களிடத்தில் சொன்னாலும் அது யகூதியினுடைய கருத்து தான் என்பதை நாங்கள் ஆதாரமாக நிரூபிக்கிறோம். கேட்ட தரம். அப்போ குர்ஆனில் எழுத்து பிழை இருக்கிறது என்பது யூத கருத்து தான், நச்சு கருத்து தான். சரி, குர்ஆனில் பிழை இருக்கிறது என்பதற்கு இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன? அதை நம்ம நடுநிலையா பார்க்கணும். ரொம்ப வேடிக்கையா இருக்கும். குர்ஆன்ல எழுத்து பிழை இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒழுங்கான முறையில் ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும். அதை விட்டு போட்டு குர்ஆன் என்பது ஓசையில் வந்ததா, புத்தகமாக வந்ததா, அது விஷயமா அடிக்கிட்டு போறாங்க. குர்ஆன், எழுதப்பட்ட குர்ஆனில் எழுத்தர்கள் சஹாபாக்கள் எழுதிய அந்த எழுதப்பட்ட குர்ஆனில் பிழை இருக்கிறதா என்பதற்கு என்ன ஆதாரத்தை வைத்தீர்கள்? ஒரு ஆதாரம் வைக்கல. இவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா? ரொம்ப யோசித்து பார்த்தாலும் ரொம்ப சிரிப்பா தான் இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், இவங்க வைக்கக்கூடிய முறையை சொல்றேன். சத்திய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே அந்த சத்திய கருத்தை அசத்திய கருத்தோட கலந்துருவாங்க. சத்திய கருத்தை அசத்திய கருத்தோட கலந்து சத்திய கருத்தை மறைத்து அசத்தியத்தை நிலைநாட்டுறாங்க. இது நடக்குது. உங்களுக்கு ஏற்ப ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி சத்திய கருத்தை அசத்தியத்தை கலக்க முடியும், சத்தியத்தை மறைக்க முடியும், அசத்தியத்தை நிலைநாட்ட முடியும் என்றெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். சத்திய கருத்தை அசத்தியத்தோடு கலந்து சத்தியத்தை மறைக்காதீங்க என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த முறையைத்தான் கையாளுகிறார்கள். குர்ஆனை எழுதினது அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் புத்தக வடிவில் தரல. இது உண்மையான கருத்தா இல்லையாங்க? குர்ஆனை புத்தகமா அல்லாஹ் தரல, எழுதினது அல்லாஹ் கிடையாது. இது உண்மையான கருத்து தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எழுதினாங்களா? அவங்களும் எழுதல. இது உண்மையான கருத்து தான். எழுதினது யாரு? சஹாபாக்கள். இதுவும் உண்மையான கருத்து தான். சஹாபாக்கள் மனிதர்கள் தான் என்று சொல்றாங்க. இதுவும் உண்மையான கருத்து தான். சஹாபாக்கள் மனிதர்கள். மனிதர்கள் என்று சொன்னால் கவனக்குறை வரும், மறதி வரும். இப்போ மனிதர்கள் சொன்னா கவனக்குறை வருமா என்ன, மறதி வருமானா? இதுவும் உண்மைதான். சஹாபாக்கள் மனிதர்கள் தானே, அதனால கவனக்குறைவா தப்பா எழுதி போட்டாங்க. இதுதான் பாத்தில். இதுவரை சொன்னது கரெக்ட்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் அவர்கள் பேசும்போது குர்ஆனில் எழுத்து பிரதிகளில் தவறு இருக்கிறது என்ற நம்முடைய வாதத்துக்கு எந்த ஆதாரத்தையும் இவர்கள் வைக்கவில்லை, சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். ஆனால் அவர் ஒரு தடவை தான் நம்ம பேசியிருக்கிறோம், அதே அவர் சரியாக கவனிக்கலை. இந்த பேச்சினுடைய இறுதியில் ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னோம். திருமறை குர்ஆனில் கதாலிக்க நுஞ்சி என்று நம்ம படிக்கிறோம், ஆனால் அதை எழுதும்போது நுஜி என்று எழுதியிருக்கிறார்கள். 2 நூன்களில் ஒரு நூனை தான் வைத்திருக்கிறார்கள், 2வது நூனை வைக்கவில்லை, எழுத்தில் போடவில்லை. இது எழுத்தர்கள் செய்த தவறு. யாருமே நுஜி என்று நாம் படிப்பதில்லை, நுஞ்சி என்று தான் படிக்கிறோம் என்று அழுத்தமாக திருத்தமாக சொல்லியும் தப்புங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லாமல் சொல்றீங்கன்னு இவ்வளவு மக்களை வைத்துக்கொண்டு இவர்கள் பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து சொன்னாங்க, எழுத்து பிரச்சனையா, இது குர்ஆன் ஓசை வடிவில் வந்ததா எழுத்து வடிவில் வந்ததா, இது பிரச்சனை இல்லை, இது தலைப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசும்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணாருன்னா, அல்லமஹு ஷதீதுல் குவா, மிக வலிமையானவர் இந்த குர்ஆனை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். தி குவத்தின் இந்த தில் அரிசில் மகீன், அரிசினிடத்தில் வலிமையானவர் ஜிப்ரீல் இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு பீடிகை போட்டார். எதுக்கு இந்த வசனங்களை சொன்னீங்க? இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் சொன்னால் ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார், குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற வாதத்தை நீங்கள் வைத்தீர்கள். அப்படின்னா ஜிப்ரீல் முஹம்மது ஸல்லல்லாஹு அவங்களுக்கு எந்த குர்ஆனை கொடுத்தார்? நீங்கள் சொல்லக்கூடியதையா? நீங்கள் சொல்லக்கூடியது எழுத்துல எந்த தப்பும் இல்லை என்று சொல்கிறீர்கள். அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை காட்டுகிறீர்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த எழுத்து பிரதிகளைத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஜிப்ரீல் கொண்டு வந்து கொடுத்தாரா? அப்ப யாரு சம்பந்தம் இல்லாம பேசுறா? நீங்க வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் எழுத்தை பத்தி பேசல, அது ஓசை வடிவில் உள்ள குர்ஆனை பத்தி பேசுது. ஆனா நீங்க வைக்கக்கூடிய வாதம் எழுத்தை பத்தி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப சம்பந்தம் இல்லாமல் பேசுவது நீங்கள் தான். அடுத்து சகோதரர்களே, யூதனுடைய கருத்து என்று சொன்னார்கள். எழுத்திலே பிழை இருக்கிறது என்று சொல்வது யூதனுடைய கருத்து என்று சொன்னார்கள். நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம், இது யூதனுடைய கருத்து என்றால் யூதன் எப்ப சொன்னான்? குர்ஆனுடைய எழுத்து பிரதிகளில் தவறு இருக்கிறது என்ற கருத்தை யூதன் எப்போது சொன்னான்? எந்த யூதன் சொன்னான்? அவன் எந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறான்? எந்த நூல்ல இருந்து எடுத்து சொன்னான்? அதையெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இப்ப பட்டியல் வரும், அந்த யூதனுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறா என்ற பட்டியலை நாங்கள் உதாரணமாக ஒன்றை உங்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டுகிறோம். இமாம் பாக்கிலானி ஹிஜ்ரி 403 வருடத்தில் இவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த யூதன் பாக்கிலானி இமாமுக்கு முன்னாடி சொன்னானா, பாக்கிலானி இமாமுக்கு பின்னாடி சொன்னானா என்று பார்க்கணும். அப்பதான் பாக்கிலானி யூதனா இல்லையாங்கிறதை நீங்க தெளிவுபடுத்தணும். 403 இந்த பாக்கிலானி மௌத்தா போறார். அப்படின்னா 300 இவர் பிறந்திருக்கிறார், 300க்கு பின்னாடி பிறந்திருக்கிறார். இந்த இமாம் அல் இன்திசாருல் இல் குர்ஆன் அப்படின்னு ஒரு புக்கு தொகுத்திருக்கிறாங்க. அந்த புக்குடைய பேர் என்ன? குர்ஆனுக்கு எதிராக வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதிலடி கொடுப்பது. குர்ஆனுக்கு எதிராக சில பேர் தப்பான வாதங்களை வைக்கிறாங்க, அந்த வாதங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் தரப்போறோம் அப்படின்னு ஒரு புக்கு தொகுக்கிறார். அந்த புக்கில் எதிராளிகள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு இமாம் பாக்கிலானி அவர்கள் பல பதில சொல்றாங்க. அதுல ஒரு பதில் என்ன தெரியுமா? நம்ம என்ன கொள்கையை சொல்றோமோ, இவர்கள் எந்த கருத்தை, யூதனுடைய கருத்து, எந்த கருத்து ஈமானை பறிக்கக்கூடிய கருத்து, நச்சு கருத்து என்று சொல்கிறார்களோ அந்த பதிலை, அந்த கருத்தை எதிராளிகளுடைய விமர்சனங்களுக்கு பதிலாக இமாம் பாக்கிலானி அவர்கள் கொடுக்கிறார்கள். ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் என்னன்னா, மசாஹிப் இப்னு அபி தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆன் தொகுக்கப்பட்ட பிறகு, குர்ஆன் எழுத்து வடிவில் எழுதப்பட்ட பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அந்த எழுத்து பிரதி எடுத்து காட்டப்படுகிறது. உஸ்மான் அவர்கள் அதை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இன்ன ஃபீஹி லஹனன், இதிலே தவறுகள் இருக்கிறது, எழுத்துல சில தவறுகள் இருக்கிறது. வச துகைமுல் அரபு பி அல்சினத்திஹா, அரபிகள் ஓதும் போது நாவுகளாக சரி செய்து ஓதி விடுவார்கள். எழுத்துல தப்பு இருந்தாலும் அரபிகள் அதை படிக்கும் போது, ஓதும் போது நாவுகள்ல சரி பண்ணி ஓதிடுவாங்க.
எழுத்துல அந்த தப்பு இருக்கட்டும்.